அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தினமுமே பாலிட்டி பகுதியில் டெஸ்ட் வச்சிட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் சமூக அறிவியல் புத்தகத்தில் குடிமையியல் பக்கத்தில் முதல் பாடம் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற பாடம். இந்த பாடத்தில் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் இந்த தலைப்பையும் அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற தலைப்பையும் பார்க்க போகிறோம். 2 தலைப்பை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். முந்தைய தலைப்பை நம்ம முன்னாடி வீடியோக்களில் பார்த்துட்டோம். நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் லிங்க் இருக்குது, அதன் மூலமாக பார்த்துக்கோங்க. சரி, இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைய வீடியோவில் பார்த்தா 23 கேள்வி தாங்க இருக்குது. நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 23 கேள்வியையும் அட்டன் பண்ணுங்கள். ஃபைனலாக எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் பதிவிடுங்க. சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது? பகுதி முக்கியங்க. பகுதி என்ன, சட்டப்பிரிவு எதில் இருக்குது, இதெல்லாமே முக்கியம். சரி, விடையை பார்க்கலாங்களா? அரசு நெறிமுறை கோட்பாடுகள் 4வது பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது. 4வது பகுதி. அடுத்த கேள்வியை பாருங்கள். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவுகளில் வைக்கப்பட்டுள்ளது? 4வது பகுதியில் வச்சுருக்காங்க. எந்த பிரிவில் ஆரம்பித்து எந்த பிரிவு வரைக்கும் வச்சுருக்காங்க? விடையை பார்க்கலாங்களா? இதற்கான பதில் 36 ஆரம்பித்து 51 வரைக்கும் இருக்குது. 36 ஆரம்பிக்குது, 51 முடியுது. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. காரணம், அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் எந்த ஒரு வகைப்பாட்டினையும் தனியாக கொண்டிருக்கவில்லை. தனியாக இல்லை, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி 2 வகையாக பிரிக்கிறோம். இது சரியான்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் காரணம் சரி, கூற்று தவறு. ஏன் தவறு? 3 பிரிவாக பிரிச்சிருப்பாங்க, 3 பிரிவுகள். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காரணம் மட்டும் சரி, இதுதான் விடை. அடுத்த கேள்வியை பாருங்கள். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளின் 3 பெரும் பிரிவுகளில் பொருந்தாதது. 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. அதில் எது கரெக்டாக வரும்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? சமதர்ப்ப கோட்பாடுகள் வரும், காந்திய கோட்பாடுகள் வரும், தாராள அறிவு சார்ந்த கோட்பாடுகள் வரும், நேரு கோட்பாடு இப்படிலாம் கிடையவே கிடையாது. சரிங்களா? இதுதான் தவறு. இப்போ பாருங்கள், 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. சமதர்ம கோட்பாடுகள், காந்திய கோட்பாடுகள், தாராள அறிவு சார்ந்த கோட்பாடுகள். அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் அந்த பகுதியில் உள்ள கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்தலாம். காரணம், இவை ஒரு நாட்டினை நிர்வகிக்க அவசியமானவை. இந்த 2ல் எது கரெக்டுங்க? ஃப்ரெண்ட்ஸ், லைவ் சாட்டில் ஆன்சரை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். சரி, விடையை பார்க்கலாங்களா? இங்கே விடைன்னு பார்த்தா காரணம் சரி, கூற்று தவறு. ஒரு நாட்டினை நிர்வகிக்க அவசியமானதான், ஆனால் நீதிமன்றத்தால் செயல்படுத்த முடியாது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காரணம் மட்டும் சரி, காரணம் மட்டும் சரி என்பதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அரசு நெறிமுறை கோட்பாடுகளை விவரிக்கிறார். நல்ல கவனிங்க. அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க? அரசு நெறிமுறை கோட்பாடுகள் தான் புதுமையான சிறப்பம்சம்னு சொல்கிறாங்க. இதை டைரெக்டாகவே தேர்வில் கேட்கலாம். அடுத்து காரணம் பாருங்கள். சமுதாய நலனை மக்களுக்கு தருவதே இதன் நோக்கமாகும். இந்த 2ல் எது கரெக்டுங்க? விடையை பார்க்கலாங்களா? கூற்று காரணம் 2மே சரிதான். சமுதாய நலனை மக்களுக்கு தர்றதுக்காகத்தான் இதை உருவாக்கியிருக்காங்க. இதை புதுமையான சிறப்பம்சம்னு டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை? முந்தைய வீடியோவில் பார்த்தோம், அடிப்படை உரிமை பார்த்தோம். அடிப்படை உரிமை எங்கேருந்து எடுத்திருக்காங்க? அடிப்படை உரிமை அமெரிக்காவில் எடுத்திருக்காங்க. இதுக்கான விடையை பார்க்கலாமா? அயர்லாந்து நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அயர்லாந்து நாட்டிலிருந்து அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை
எந்த நீதிமன்றத்தாலும் கட்டாயப்படுத்த முடியாது. காரணம் என்ன? இவை அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்களே ஆகும். இந்த இரண்டில் எது கரெக்டுங்க? விடையை பார்க்கலாமா? முன்னாடி நம்ம பார்த்துட்டோம், அரசு நெறிமுறை கோட்பாடுகளை நம்ம நீதிமன்றத்தால் கட்டாயப்படுத்த முடியாது. காரணம், இவை வெறும் அறிவுறுத்தல்கள் தான். அப்போ பார்த்திங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். கூற்று காரணம் இரண்டும் சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். பிரிவு 45 திருத்தப்பட்ட ஆண்டு. சட்டப்பிரிவு 45 இதை திருத்தியிருக்காங்க. எப்போ திருத்தினாங்க? இதற்கான பதில் 2002 தான் பிரிவு 45 திருத்தப்பட்டது. 2002. அடுத்த கேள்வியை பாருங்கள். பிரிவு 45 எத்தனையாவது சட்ட திருத்தத்தின் மூலம் திருத்தப்பட்டது? 2002 திருத்தினாங்க. எத்தனையாவது சட்ட திருத்தத்தின் மூலம் திருத்தினாங்க? விடையை பார்க்கலாங்களா? 86வது சட்ட திருத்தத்தின் மூலம் திருத்தினாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். என்ன திருத்தம் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002 படி இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது? 45 பிரித்தாங்க. 45 திருத்தி தனியாக பிரித்து 21A அப்படிங்கிற பிரிவாக கொண்டு வந்தாங்க. ஒரு புதிய பிரிவை கொண்டு வந்தாங்க. தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையில் வச்சுருக்காங்க. தொடக்க கல்வி என்பது அடிப்படை உரிமை. அடுத்த கேள்வியை பாருங்கள். 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002 படி மாநில அரசுகள் யார் கொடுக்கணும்னு பார்த்துக்கோங்க. மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வியை எத்தனை வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது? எத்தனை வயது வரை இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்கணும்? விடையை பார்க்கலாங்களா? 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வியை தர வேண்டும். இப்படி சொல்கிறது தான் 21A. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் என்பவை எந்த நாட்டு அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டதாகும்? அடிப்படை கடமைங்கிறத நம்ம எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்கோம்? அடிப்படை உரிமைனா அமெரிக்கா, அரசு நெறிமுறை குறித்தும் கோட்பாடுன்னா அயர்லாந்து. அடிப்படை கடமை என்பது ரஷ்யா நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவிலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். அடுத்த கேள்வியை பாருங்கள். அடிப்படை கடமைகளை பரிந்துரைத்த குழு எது? அடிப்படை கடமைகளை பரிந்துரைத்த குழு. விடையை பார்க்கலாங்களா? சர்தார் ஸ்வரன்சிங் குழு இந்த குழு அமைச்சாங்க. அதன் மூலமாக தான் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது. அடுத்த கேள்வியை பாருங்கள். அடிப்படை கடமை அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்ட ஆண்டு. ஒரு குழு அமைச்சாங்க, அந்த குழுவின் மூலமாக சேர்த்தாங்க. எப்போ அடிப்படை கடமையை அரசியலமைப்பில் சேர்த்தார்கள்? இதற்கான பதில் 1976 சேர்த்திருப்பாங்க. 1976. அடுத்த கேள்வியை பாருங்கள். அடிப்படை கடமை எத்தனையாவது சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? அடிப்படை கடமை எத்தனையாவது சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? இதற்கான பதில் 42வது சட்டத்திருத்தம். 42. அடுத்த கேள்வியை பாருங்கள். அடிப்படை கடமைக்காக உருவாக்கப்பட்ட பகுதி. அரசியலமைப்பில் ஒரு புதிய பகுதியை உருவாக்கியிருக்காங்க அடிப்படை கடமைக்காக. எந்த பகுதியை உருவாக்குனாங்க? விடையை பார்க்கலாங்களா? விடை பகுதி 4ல் A அப்படிங்கிறது உருவாக்குனாங்க. 4வது பகுதியில் A அப்படிங்கிற பகுதியை சேர்த்தாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். அடிப்படை கடமைக்காக உருவாக்கப்பட்ட சட்டப்பிரிவு. ஒரு பகுதியையும் சேர்த்துனாங்க, ஒரு பிரிவையும் சேர்த்துனாங்க. அது எந்த பிரிவுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை 51A அப்படிங்கிற ஒரு புதிய சட்டப்பிரிவையும் சேர்த்துனாங்க. 51A. அடுத்த கேள்வியை பாருங்கள். தற்பொழுது உள்ள அடிப்படை கடமைகள் எத்தனை? இப்போ கரண்டில் எத்தனை அடிப்படை கடமைகள் இருக்குது? விடையை பார்க்கலாங்களா? இப்போ 11 இருக்குது. ஆரம்பத்தில் 10 இருந்தது, இப்போ 11 அடிப்படை கடமை இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள். 11வது அடிப்படை கடமை சேர்க்கப்பட்ட ஆண்டு.
11வது அடிப்படை கடமை பிற்காலத்தில் தான் சேர்க்கப்பட்டது. ஸ்டார்டிங்கில் வரும்பொழுது 10 தான் இருந்துச்சு, பின்னாடி ஒன்று சேர்த்துனாங்க. இதற்கான பதில் 2002 தான் 11வது அடிப்படை கடமையை சேர்த்துனாங்க. 2002. அடுத்த கேள்வியை பாருங்கள். 11வது அடிப்படை கடமை எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? 2002 சேர்த்துனாங்க. எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்த்துனாங்க? இதற்கான பதில் 86வது சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்த்தார்கள். அடுத்த கேள்வியை பாருங்கள். 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002 படி எந்த சட்டப்பிரிவின் கீழ் 11வது அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? 11வது அடிப்படை கடமையை 86வது சட்ட திருத்தம் பண்ணி சேர்த்துனாங்க. 2002 சேர்த்துனாங்க. அதை எங்கே வச்சுருக்காங்க? இதற்கான பதில் 51A கே. 51A கே என்பது கரெக்டு. அடுத்த கேள்வியை பாருங்கள். கடைசி கேள்விங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடிப்படை கடமையை பற்றி இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், வித்து ஷார்ட்கட்டோடு தெரிஞ்சுக்கணுன்னா நானே வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன். அதை பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மைண்டில் நல்லா பதிஞ்சிடும். நாளைக்கு டெஸ்ட்டுன்னு பார்த்தா இதுக்கு அடுத்து இருக்கிற தலைப்பு அதை நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கேன். நம்ம டெலகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கான வீடியோ லிங்க்கும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பாருங்கள். நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. சரி, ஓகே. கடைசி கேள்வியை பாருங்கள். 11வது அடிப்படை கடமையின்படி அனைத்து இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர்கள் எத்தனை வயதுள்ள தங்கள் குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும்? 11வது அடிப்படை கடமையின்படி எத்தனை வயது வரை இருக்கிற குழந்தைக்கு கட்டாயமாக கல்வி வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும்? இதற்கான பதில் 6 முதல் 14 வயதுங்க. 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் அந்த குழந்தை படிக்கணும். அதுக்கான ஏற்பாடை பண்ணுறது குடிமக்கள் அல்லது பெற்றோருடைய பொறுப்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 2 தலைப்புகளை பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து இருக்கிற தலைப்பை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா எண்டு ஸ்க்ரீன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.